பொருளாதாரத்தில் கருப்பு பணமும் சேர்ந்ததுதான் பொருளாதாரம் என திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்தார். நம்ம பி சிதம்பரம் தான் சொன்னார், எப்படியா ஒரு கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும்? ஒரு பொருளாதாரத்தில் கருப்பு பணமும் சேர்ந்தது தான் பொருளாதாரம். எப்படின்னு சொல்லட்டுமா? நீங்கள் போய் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் பட்டா வாங்குறதுக்கு ஒரு அதிகாரி வந்து 2000 வாங்கிட்டார், அது கருப்பு பணம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அரசாங்க அலுவலகத்தில் இருந்து ஒரு ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கினார்னு வச்சுங்க பாதத்துக்கு, அந்த லஞ்சம் வாங்குற பணம் 2000 ரூபா கருப்பு பணம். ஆனால் அவர் போய் ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் பங்க்ல 2000 வச்சு பெட்ரோல் அடிச்சாருன்னா அவன் ரசீது போட்டுருவோம், அது வெள்ளை பணம், கருப்பு வெள்ளையாயிடும். அப்புறம் அந்த பங்கு முதல்ல என்ன பண்ணுவாரு, யாராச்சும் போய் நானோ ராமச்சந்திரனோ ரவியோ சுனிதாவோ போய் இந்த மாதிரி எங்கள் தலைவர் வராரு கொஞ்சம் டொனேஷன் கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு 2000 ரூபா டொனேஷன் கொடுத்தா அது கருப்பு பணம் ஆயிடும். திரும்ப ரவி போய் இந்த 2000 தலைவர் வராருன்னு கொடி கட்டுறேன் அப்படின்னு துணி வாங்கி ரசீது போட்டா அது வெள்ளை. இது கூட மோடிக்கு தெரியும், கருப்பு பணத்தை ஒழிப்பேன். ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி சொல்லல. பெரிய பெரிய திட்டங்கள் போறதை விட கிராமிய பொருளாதாரம் உயர வேண்டும் என்றால் இந்த பெண்களுக்கு உரிமை தொகை தரணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் உலகத்திலேயே நம்முடைய முதலமைச்சர். 2026 தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, வரும் 22ஆம் தேதி நடைபெறும் முருகன் பக்தர்கள் மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். सबसे पहले मैं मदुरै में आया हूं। मदुरै में विराजमान मीनाक्षी अम्मन को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. மதுரை மண்ணில் வந்தவுடனே முதலில் நான் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். मैं शोकनाथर, कल्लालगढ़ और भगवान मुर्गन को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. இந்த மண்ணின் சொக்கநாதருக்கும் கல்லழகருக்கும் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகனையும் நான் தலை வணங்கி மகிழ்கிறேன். मित्रों, सबसे पहले मैं भारत की महान भाषाओं में से एक तमिल भाषा में तमिलनाडु के कार्यकर्ताओं से बात नहीं करता, इसलिए मैं आप सबकी क्षमा मांगता हूं. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மக்களாகிய உங்களை சந்திக்கும் போது நம்முடைய பெருமைக்குரிய தமிழ் மொழியில உங்ககிட்ட பேச முடியவில்லையே என்று என் வருத்தத்தை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். हमारा मदुरै एक शहर से बढ़कर 3000 साल पुरानी सभ्यता का, संस्कृति का प्रतीक है. நம்முடைய மதுரை சாதாரண நகரம் அல்ல, 3000 ஆண்டுகால வரலாற்று பெருமை கொண்ட மிக முக்கியமான புனித இடம். मैं यहां आया हूं तब महान स्वतंत्रता सेनानी पसुम्पोन्नन मथुरा लिंगम थेवर जी को भी प्रणाम करता हूं. இந்த மண்ணின் நாயகராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவையும் நான் வணங்குகிறேன். और साथ में आप सभी को अपील करता हूं, बड़ी जोर लगाकर 22 जून को मुर्गा भक्तगढ़ मनाडू में जोर शोर से हिस्सा लीजिए. உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், வர ஜூன் 22ஆம் தேதி முருகனுக்கான பக்தர்கள் மாநாடு நடக்குது. அதையும் இந்த மண்ணிலே மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி தர வேண்டுகிறேன். मित्रों, ये मदुरै कई परिवर्तनों का वाहक नगरी है. மதுரை மண் பலவிதமான மாற்றங்களுக்கு வித்திடும் மண். और मैं आज कहकर जाता हूं, हमारा एक कार्यकर्ता सम्मेलन डीएमके सरकार की पतन का कारण बनने वाला है. இன்றைக்கு இந்த மீட்டிங்ல உங்க எல்லார் முன்னாடியிலும் அத்தனை தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும். 2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है.
भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है। உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும். मैं रहता तो दिल्ली में हूं, मगर मेरे कान तमिलनाडु पर लगे हुए रहते हैं। நான் எந்த நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய காதுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தமிழ்நாட்டின் மேலதான் இருக்கிறது. ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते। स्टालिन साहब, आप सही कहते हो, मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है। இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று. அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாது, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, मेरी बात याद रखना, मैं देश भर के चुनावों में हिस्सा लिया है। मैं पब्लिक की नब्ज जानता हूं, जनता की नब्ज जानता हूं। तमिलनाडु की जनता इस बार डीएमके की सरकार को उखाड़ कर फेंक देगी। என்னுடைய நீண்ட கால அரசியல் அனுபவத்தில் சொல்றேன், மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன். வரப்போற தேர்தல்ல தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2025 में 27 साल के बाद दिल्ली में केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी। அதே போல 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆட்சி. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. और 2026-25 में दिल्ली में सरकार बनी, 26 में तमिलनाडु की बारी है। 25ல டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே போல நண்பர்களே, 2026இல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.